ஆகா கல்யாணம் சீரியல பொறுத்தளவு, இன்னிய எபிசோட்ல இங்க சித்ரா தேவியும், அனாமிகாவும் சேர்ந்துக்கிட்டு, இங்க மகாவ ஆபீஸ்க்கு போக விடாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. மகா ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனைய ஆரம்பிக்கிறாங்க. "நீ மாட்டுக்கும் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டேன்னா, இங்க சமைக்கிறதெல்லாம் யாரு? வேலைக்காரங்க சமைக்கிறது சரியே இல்ல. நாங்களாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். வீட்ல வயசானவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி மகாவ ஆபீஸ்க்கு போக விடாம பண்ணி, வீட்லயே சமையல்காரி ஆக்கிடணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ஆனா, அந்த இடத்துல இருக்கிற நம்ம ராஜலட்சுமி என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஏன் மகா தான் இது எல்லாமே சமைக்கணுமா? நீங்கலாம் என்ன பண்றீங்க? அதே மாதிரி வந்து இங்க காயத்ரி நீ தானே சொன்ன, சமையல் கட்டு பொறுப்ப என்கிட்ட குடுன்னு. ஏன் இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அனாமிகா கிட்ட சமையல் கட்டு பொறுப்ப குடுத்துருங்க. நீங்க 2 பேரும் அனாமிகாவுக்கு உதவி பண்ணுங்க. அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிடுறாங்க. இப்ப தான் தலையிலேயே மண்ண வாரி போட்டுக்கிட்ட நிலைமையில அனாமிகா இருக்கிறாங்க. ஸோ, இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? மறுநாள் காலையில நம்ம மகா ஆபீஸுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, புக் பண்ண கார் எதுவுமே வரவே இல்ல. ஸோ, நேரம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு மத்தவங்க எல்லாமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற ராஜலட்சுமி தன்னோட கார் சாவிய குடுத்து, "வெளியில டிரைவர் இருக்கிறாரு. ஸோ, அவர அழைச்சுக்கிட்டு நீ போ" அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம மகா சும்மா பந்தாவா கார்ல ஏறி கிளம்புறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே மூக்கொடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இங்க ஆபீஸ்ல போயிட்டு டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம சூர்யா ஃபோன் வந்த உடனே அவசர அவசரமா கிளம்பி போறாப்ல. ஸோ, நம்ம விஜயும், மகாவும் சேர்ந்துக்கிட்டு நம்ம சூர்யாவ ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.